Taste the Daily. கோவை விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து வந்த 2 பயணிகளிடமிருந்து 35 ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது 2 பயணிகளிடம் உரிய ஆவணங்களின்றி நவீன ரக ட்ரோன்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 35 ட்ரோன்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் முறையாக வழங்கிட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கத்திரிப்புலம் ஊராட்சியின் 9வது வார்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு போதுமான அளவில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் கிடைக்காததால் முறையாக குடிநீர் வழங்கிட வலியுறுத்தி திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியினரே மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் தார் சாலை அமைக்கப்பட்டு 2 நாட்களிலேயே சேதமடைந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபெமினா நகர், ராம்நகர் உள்ளிட்டவற்றை இணைக்கும் வகையில் தார் சாலையானது அவசர கதியில் போடப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் புது சாலை அமைக்கப்பட்டு 2 நாட்களிலேயே ஜல்லி பெயர்ந்து சாலை சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக தோல்விக்கு தரமற்ற சாலையே சாட்சி என மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். கோவை பீளமேடு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் கணவன் கண்முன்னே பேருந்து சக்கரத்தில் சிக்கி மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவரும் அவரது மனைவி வனஜாவும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் 2 பேரும் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அரசு பேருந்தின் முன்சக்கரம் வனஜா தலை மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கணவன் கண்முன்னே தலை நசுங்கி மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. முறையாக பராமரிக்கப்படாத அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதே தொடர் விபத்துக்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டப்பட்டி கிராம உதவியாளரை தாக்கிய நபரை கைது செய்ய கோரி கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 23ஆம் தேதி கோட்டப்பட்டி கிராம உதவியாளர் மாதனை புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்திவேல் என்பவர் தாக்கிய புகாரில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் ஏவல் துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.